Welcome you all. So in this video, நம்ம என்ன பார்க்க போறோம்னா மொபைல் கம்யூனிகேஷன்ல எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 1 2-ray மாடல். அதாவது சிமுலேஷன் ஆஃப் ரிசீவ்டு பவர் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ் அண்ட் டிரான்ஸ்மிட்டிங் பவர் யூசிங் Scilab. Aim of the experiment is to write and execute a Scilab program for the computation and visualization of received power by varying the transmitting power and distance using the 2-ray model by using Scilab. So இதுக்கு என்ன சாஃப்ட்வேர் ரெக்வயர்ட்னா Scilab version 6 or above is recommended. Operating system வந்து any operating system Windows, Linux or Mac OS can be taken. And இதுக்கு என்ன தேவைன்னா basic knowledge of matrix operations and how to plot in Scilab. So இது basic details தேவை. Before going to the formula, 2-ray model தான் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ வைரஸ் கம்யூனிகேஷனில் வந்து ஒரு சிக்னல் டிரான்ஸ்மிட் ஆகும்போது டைரக்ட் லைன் ஆஃப் சைட்லேயும் வந்து ரிசீவருக்கு வந்து சிக்னல் போகும். அதே மாதிரி கிரவுண்ட் ரிஃப்ளெக்ஷன் மல்டிபாத் ரிஃப்ளெக்ஷன் வழியாக வந்து சிக்னல் வந்து ரிசீவருக்கு போகும். ஸோ அப்போ ரிசீவ்டு சிக்னல்னு சொல்லணும்னு பார்த்து ஸோ இட் இஸ் a combination of two signal with respect to 2-ray model. ஃபஸ்ட்டு வந்து டைரக்ட் லைன் ஆஃப் சைட் பார்த்து இன்னொன்று வந்து கிரவுண்ட்லேருந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற சிக்னல். ஸோ இந்த இதனால் வந்து ரிசீவ்டு பவரில் ரெண்டு இன்டர்ஃபரன்ஸ் இருக்குது. ஒன்று கன்ஸ்ட்ரக்டிவாகவும் இருக்கலாம், ரெண்டு ஆட் ஆகலாம், இல்லாட்டினா வந்து டிஸ்ட்ரக்டிவ். ஒரு சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து சப்ராக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த 2-ray கிரவுண்ட் ரெஃப்ளெக்ஷன் மாடலை வந்து இட் இஸ் மோர் அக்யூரேட்டு வித் ரெஸ்பெக்ட் வென் கம்பேர்ட் வித் ஃப்ரீ ஸ்பேஸ் மாடல், எஸ்பெஷலி ஓவர் லாங் டிஸ் மைக்ரோவேவ் கம்யூனிகேஷன் அண்ட் சேட்டலைட் கம்யூனிகேஷன்லாம் வந்து they are using the free space model. So in order to compute received power, we have to take the 2-ray model formula. And the formula என்னன்னா PR is equal to PT into GT into GR into HT square into HR square whole divided by D power 4 into N. இதில் PTன்றது transmitted power, GT GR வந்து gain of the transmitting and receiving antenna, HT HR அது வந்து height of the transmitting and receiving antenna. அப்புறம் D என்பது distance between transmitter and receiver, L வந்து system loss factor. ஸோ இது வந்து based on Friis equation பேஸ் பண்ணி இந்த ஃபார்முலா வந்து we have taken. நெக்ஸ்ட் வந்து இந்த ரிசீவ்டு பவரை பிஆரை டிபிஎம்ல கன்வர்ஷன் பண்ணோம். அதுக்கு என்ன ஃபார்முலானா பிஆர் டிபிஎம் இஸ் ஈக்குவல் டு 10 இன்டூ லாக் டு த பேஸ் 10 பிஆர் ப்ளஸ் 30. இந்த 30 வேல்யூ வந்து எப்படி வருதுன்னா வாட் ஈக்குவல் டு 1000 மில்லி வாட் அந்த ரெஃபரன்ஸை பேஸ் பண்ணி வருது. டிபிஎம்ன்றது டெசிபல் வித் ரெஸ்பெக்ட் டு மில்லி வாட். அதனால அந்த 30 வேல்யூ வந்து இங்கே ஆட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் நம்ம Scilab ஓப்பன் பண்ணிட்டோம். நம்ம டெஸ்க்டாப் ஏற்ற Scilab ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுவோம். உங்களுக்கு எந்த தேவையோ உங்கள் டெஸ்க்டாப் ஏற்ற மாதிரி அந்த Scilab வந்து இன்ஸ்டால் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு அதை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த கன்சோல் கமாண்ட் விண்டோவில் லான்ச் Scinodes சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஒர்க்கிங் ஃபோல்டர் ஒன்று கிடச்சிடும். அந்த ஒர்க்கிங் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே தான் வந்து ப்ரோக்ராம் டைப் பண்ண போகிறோம். புதுசாக ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி காப்பி பண்ண ப்ரோக்ராமை இதில் காப்பி பண்ணிடலாம், பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ வி வில் சேவ் த ஃபைல். சேவ் கொடுத்து இதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் 1 2-ray மாடல் அப்படின்னு சொல்லிட்டு .sci அந்த வந்து எக்ஸ்பேன்ஷனில் நம்ம சேவ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த ப்ரோக்ராமை ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து டிஃபைனிங் தி கான்ஸ்டன்ஸு எல் சிஸ்டம் லாஸ் ஃபேக்டர் ஜிடிஜிஆர் ஹெச்டிஹெச்ஆர். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிடி வேல்யூஸ் டி வேல்யூஸ், அதாவது டிரான்ஸ்மிட்டிங் வேல்யூஸ் டிஸ்டன்ஸ் வேல்யூஸை வந்து இனிஷியலைஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த மேட்ரிக்ஸ் இனிஷியலைஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபார் லூப் வந்து பார்த்தீங்கன்னா they are calculating the transmitting received power and the DBM conversion அதை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் அந்த ஃபிகரை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அடுத்த ஸ்டெப்பில் வந்து நிறைய
லெஜெண்டுக்காக, அதாவது டிஃப்ரெண்ட் லெஜெண்டுக்காக ஸ்டைலை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அந்த பிளாட் யூஸ் பண்ணி பிளாட் கோடிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பிளாட் பண்ணுறோம். இதில் பாருங்க, இந்த பிஆர் டிபிஎம் ஈக்குவல் டு 10 log to the base பிஆர் வாட் ப்ளஸ் 30 அந்த வேல்யூ மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதுதான் டிபிஎம் கன்வர்ஷன். நெக்ஸ்ட்டு இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு கிராஃப் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ்டு பவர் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸு ஃபார் வேரியஸ் டிரான்ஸ்மிட்டிங் பவர். பிடி 0.1 வாட்டுக்கு வந்து ஒரு கரு கிடைச்சிடும். பிடி 1 வாட்டுக்கு வந்து டாப்ல இருக்கு பாருங்க, அந்த கருவு வந்து பார்த்தீங்கன்னா 1 வாட்டுக்கு, அதாவது டிரான்ஸ்மிட்டிங் பவர் அதிகமாக இருந்ததுன்னா அதோட ரிசீவிங் பவர் அதிகமாக இருக்கும். ஸோ இதை வந்து இந்த கமாண்ட் விண்டோவில் வந்து நம்ம ஆல்ரெடி இன்கேஸ் வந்து அந்த ஏதாவது உங்களுக்கு வேல்யூஸ் வேணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிஆர் மேட்ரிக்ஸ் டிபிஎம் அதோட வேல்யூஸ் என்னென்ன வேல்யூஸ் வந்து வச்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ இந்த கமாண்ட் விண்டோவில் அந்த வேல்யூ எடுத்து டைப் பண்ணிங்கன்னா போதும். அது வந்து ஒரு 10x10 மேட்ரிக்ஸு, அதோட வேல்யூஸ் வந்து நம்ம கேட்கலாம். அதே மாதிரி என்னென்ன வேல்யூஸ் வேணுமோ நம்ம இந்த மேட்ரிக்ஸ் வழியாக இந்த கன்சோல் விண்டோவில் பார்த்துக்கலாம்.